வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். கொழும்பிலுள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வெளியேறி 2 வாரங்களுக்கு மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மகிந்த ராஜபக்ஷ 24 மணி நேரத்திற்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தன்னுடைய தனிப்பட்ட இல்லமான கால்டன் இல்லத்திற்கு சென்றார். இதன்போது 2 வாரங்களுக்கு வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். 2 வார கால அவகாசம் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் இன்னும் வீடானது உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் தனக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா எம்பி எதிர்வரும் நாட்களில் மொட்டு கட்சியில் இணைய வாய்ப்பு உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார். அர்ச்சுனாவிற்கும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய தலைவராவார் எனவும் தன்னுடைய தலைவர் மகிந்த ராஜபக்ஷ ஆக தங்களுடைய அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு எனவும் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவருக்கு சிக்கல் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது தன்னுடைய கடமை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய சந்தர்ப்பத்திலும் கூட முதலாவதாக தான் அங்கு சென்று ஆதரவு வழங்கினேன் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அர்ச்சுனா எம்பி வடக்கு மக்கள் மாத்திரமன்றி முஸ்லிம் சிங்கள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்.